திருவள்ளூர் மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சலால் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் கூட காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டு நோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அவர் போலி மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். 3 வகையான நோய்கள் நம்ம வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து டெங்கு, இன்னொன்று வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் எலி காய்ச்சல்னு சொல்கிற அந்த பாக்டீரியாவில், 3வது வந்து சில பேருக்கு இந்த டைஃபாய்டு போன்ற நோய். இதை தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 500க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்தில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து போன்றவற்றில் தனி கவனங்கிறது ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட இந்த டீம்கள் ஃபீல்டுலேயே இருக்குது. டோட்டலி நம்ம MMUs எல்லாம் போட்டுட்ருக்கோம். டெய்லி வரக்கூடிய காய்ச்சல்கள் எண்ணிக்கை கம்மியாயின்ட்டுருக்கு. ஆனாலும் நம்ம அந்தந்த பகுதிகளில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி பண்ணும்பொழுது அந்த ஓரிரு கேஸ்களில் இந்த மாதிரி ஒரு நமக்கு இறப்புங்கிறத தவிர்க்கக்கூடிய இறப்பு ஆனாலும் அப்படி ஆயிருக்கு. அந்த ஏரியாலையும் இன்டென்சிவாக வேலை பார்த்துட்ருக்கோங்க.